தோழி மகளிர் விடுதி, மக்களை தேடி மருத்துவம்னு கருவுல இருக்கிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பயனடைகிற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். கடந்த 2 மாசமா அனல் பறந்த தமிழக தேர்தல் காலம் இப்போ ரொம்பவே அமைதியா மாறிடுச்சு. அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அவங்களோட பரபரப்பான பரப்புரையை முடிச்சுட்டு ஊட்டி கொடைக்கானல்னு ஓய்வெடுக்க போயிட்டாங்க. ஆனா நம்ம தமிழக மக்களுக்கும் குறிப்பா தாய்மார்களுக்கும் மனசுல அந்த அமைதி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி, மே மாசம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 1,30,00,000 பெண்களின் வங்கி கணக்குல மகளிர் உரிமை தொகை வருமா வராதா அப்படிங்கிற கேள்விதான் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. வாங்க இதை பத்தி இந்த வீடியோல முழு விவரங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டையும் டீடைல்டா விலாவரியா பார்க்கலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மாசம் 1000 ரூபாய் வந்தா பால்காரருக்கு பில் கொடுக்கலாம், பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு சேர்த்து வைக்கலாம், இல்லைன்னா திடீர்னு வர மருத்துவ செலவுக்கு உதவியா இருக்கும்னு நம்பி இருந்த பல குடும்பங்களுக்கு கடந்த சில மாசமா பணம் வராதது ஒரு பெரிய கஷ்டம்தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே 3 மாத உரிமை தொகை 3000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம கோடைக்கால சிறப்பு நிதி 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5000 ரூபாய் மகளிர் வங்கி கணக்குல வரவு வச்சாரு. அந்த தொகையை வச்சு தேர்தல் நேர செலவுகளை மக்கள் பார்த்துக்கிட்டாலுமே மாதம் 1000 ரூபாய் இப்போ வராதது பலருக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிரமமாவும் இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே மாசம் 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டவோ பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கவோ செம ஹெல்ப்பா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 2-3 மாசமா அது வராதது மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எலெக்ஷன் டைம்ல இந்த 5000 ரூபாய் அப்படின்றது செலவாகாம அப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எலெக்ஷன் டைம்ல செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மாசம் நம்ம ஃபோன்ல வர அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வராதது நம்ம மக்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. திமுக ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு புதுமை பெண் திட்டம், ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிற விடியல் பயணம், பசங்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு பல திட்டங்கள் பட்டைய கிளப்பி இருக்கு. புதுமை பெண் திட்டம் மூலமாக கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமாக பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல சிறப்பான திட்டங்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ தேர்தல் முடிஞ்சு கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க போயிருக்க முதலமைச்சர் அங்க ஏரிய சுத்தி நடைபயிற்சி செஞ்சப்போ பொதுமக்களையும் கடைக்காரர்களையும் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ பல பெண்கள் அவர்கிட்ட, ஐயா எங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, புதிய விண்ணப்பம் எப்போ கொடுப்பீங்க, உரிமை தொகை எங்களுக்கு வர வழிவகை செய்யணும் அப்படின்னு தங்களோட கோரிக்கைகளை முன்வச்சாங்க. மக்களோட இந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே நம்பிக்கையோட ஒரு பதில சொல்லியிருக்காரு. அடுத்த முறை ஆட்சியில நாங்க தான் உறுதியா வருவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்ததும் அடுத்த மாதமே மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேர்தல் முடிவுகள்ல மாற்றம் வந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது தளபதி விஜயோ சீமான் போன்ற மற்ற தலைவர்களோ ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? அடுத்த மாசமே உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்குமான்னு கேட்டா அது டவுட் தான். சற்று தாமதமாக சான்சஸ் இருக்கு. புதிய அரசு அமைந்து
இந்த திட்டத்தை அவர்கள் முறைப்படுத்தி வழங்குவதற்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மாதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. புது கவர்மெண்ட் செட் ஆகி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தர ஒரு 2 இல்லாட்டி 3 மாசம் ஆயிரும். யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டத்தை நிறுத்த மாட்டாங்க, அது உறுதிதான். ஆனா 2-3 மாசம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாசம் மாசம் அந்த 1000 ரூபாயை நம்பி இருக்கிற மக்களுக்கு இது கஷ்டமான விஷயம்தான். அடுத்த மாசம் பணம் வருமா வராதாங்கிறதுக்கு யாரு சிஎம்மா வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. அடுத்த மாசம் உரிமை தொகை 2000 ரூபாய் ஆகுமா இல்ல 2500 ரூபாயாக கிடைக்குமா? ரேஷன் கடைகள்ல 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவாங்களா? விடுபட்டவர்களுக்கு புது ஃபார்ம் எப்போ வரும்? அது மட்டும் இல்லாம மக்களோட மனசுல யார் இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரிசல்ட் அன்னைக்கு தான் எல்லாமே வெட்ட வெளிச்சமாகும். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே வந்து சொல்வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி மேலும் ஏதாச்சும் புது அப்டேட் கிடைக்குது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பெல் பட்டனை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளோட சேனலில் வர புது புது வீடியோஸ் எல்லாமே, புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.